அவர்கள் ஆடு வளர்ப்பது, மாடு வளர்ப்பது போன்ற தொழில்களை செய்து வருகிறார்கள். இது அவர்களுக்கு மட்டுமல்ல, பொதுமக்களுக்கும் மிக அத்தியாவசியமான ஒரு வேலையாக இருக்கிறது. அந்த அவசியம் இருக்கிறது. சமீப காலமாக, ஏறத்தாழ ஒரு ஓராண்டு காலமாக தெருநாய்க்களுடைய தொல்லை அதிகமாகி அங்கே பாதுகாப்பாகத்தான் பட்டியலை வைத்திருக்கிறார்கள் ஆடுகளை. அது ஏதோ ஒரு வகையில கீழே குழியை பறித்து போய் அந்த ஆடுகளை எல்லாம் பிடித்து விடுகிறது. ஒரு பட்டியலையே 15 ஆடு 20 ஆடுகளை அது கொன்று விடுகிறது. எனவே இது சமீபமாக, இன்னும் சொல்ல போனால் ஒரு 6 மாத காலமாக பெரிய அளவில் நடந்து கொண்டிருக்கிறது. இது உடனடியாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய கவனத்திற்கு கொண்டு போகப்பட்டது. விவசாயிகளும் எங்களிடத்திலே வந்து சொன்னார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அதற்கு என்ன மாற்று ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பதை பற்றி எங்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு இழப்பீடு தொகை கொடுக்க வேண்டும் என்பதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஏற்கனவே அதற்கு ஒரு ப்ரொவிஷன் இருக்கிறது. ஆனால் அது டிசாஸ்டர் பிரச்சனைகள் வருகிற பொழுது மட்டும்தான் அதை பயன்படுத்த முடியும். ஒரு புயலோ அல்லது கடும் மழை பெய்தோ வருகிற பொழுது அதை கொடுப்பதற்கு பயன்படுத்தலாம். இது போல விலங்குகள் கடித்து அதன் மூலமாக ஏற்படுகிற உயிரிழப்புகளுக்கு கொடுப்பதற்கு அதிலே தனிப்பட்ட எந்த குறிப்பும் இல்லாத காரணத்தால் அதிகாரிகள் அதற்கு நஷ்டீடு கொடுக்க வாய்ப்பில்லாமல் ஒவ்வொன்றையும் அரசாங்கத்திற்கு அனுமதி கேட்டு அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். எனவே அதிலே ஒரு ப்ரொவிஷன் கொண்டு வர வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். அந்த இழப்பீடு தொகையும் ஓரளவிற்கு ஒரு நியாயமானதாக கிடைப்பதற்கான ஏற்பாட்டை செய்ய வேண்டும் என்று கேட்டபொழுது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கண்டிப்பாக அதை ஆய்வு செய்வதாக சொல்லியிருக்கிறார்கள். அதற்கான கோப்பு இப்பொழுது தயாராகி போய் கொண்டிருக்கிறது. இதில் முதல் முறையாக இதை அறிமுகப்படுத்துகிற காரணத்தாலும் தொடர்ந்து மாவட்ட ஆட்சித்தலைவருடைய அதிகாரத்தின் மூலமாகவே இது செய்ய வேண்டும் என்ற காரணத்தாலும் நிதித்துறை போன்ற துறைகள் இதை ஆய்வு செய்து அதற்கு பின்னாலே அவர்கள் உத்தரவு கொடுக்க வேண்டும். எனவே அதற்காக இப்பொழுது அந்த கோப்பு போய்கொண்டிருக்கிறது. இது ஒரு விதமான அவர்களுக்கு உண்டான நிவாரணம். இரண்டாவதாக, நாய்களை பிடிப்பது என்பது நமக்கு நிறைய பிரச்சனைகள், சட்ட பிரச்சனைகள் அதில் இருக்கிறது. இப்பொழுது சுப்ரீம் கோர்ட்ல இருந்து சில வழிமுறைகளை ஏற்கனவே சொல்லி இருக்கிறார்கள். அதுவெல்லாம் ஒரு விலங்குகளுடைய பாதுகாப்புக்காக சுப்ரீம் கோர்ட் சொன்ன அந்த திட்டங்களாகும், அவர்கள் சொன்ன அறிவுரைகளாகும். எனவே அதில் நாம் எந்த அளவிற்கு அதில் செய்ய முடியும் என்பதுதான் கொஞ்சம் கேள்விக்குறியாக இருக்கிறது. இருந்தாலும் கூட இந்த வெறிநாய்களை, மிக அதிகமாக இந்த மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய நாய்களை பிடித்து ஏதாவது ஒரு இடத்துல அதற்கு உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்தக்கூடாது. அதுக்கெல்லாம் விதிமுறைகள் இருக்கிறது. எனவே அதை பிடித்து வேற எங்காவது வைப்பதற்கு அதற்கு ஏதாவது வழிமுறை இருக்கிறதா என்பதை அந்த துறையினுடைய சார்பாக இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு பக்கம். மூன்றாவதாக, ஆடு வளர்த்தக்கூடியவர்கள் அந்த பட்டியை கொஞ்சம் பாதுகாப்பாக செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோளாக வைக்கிறோம். அவர்களுக்கு அது சிரமம்தான். ஏன்னா அதில் வருகிற வருமானம் இதையெல்லாம் பார்க்கிற பொழுது அவர்கள் பெரிய அளவிலே செலவு செய்து அதை செய்ய முடியாது என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். ஆனாலும் கூட ஒரு முறை செய்து விட்டால் அது பல ஆண்டு காலத்திற்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். இப்போ நாங்கள் போய் பார்த்த இடத்துல கூட அந்த தட்டி வைத்திருக்கிறார்கள், அந்த பட்டிக்கான படல் வைத்திருக்கிறார்கள். அந்த படலுக்கு கீழே அது தோண்டி போயிருக்கிறது. எனவே அது நிரந்தரமாக ஏதாவது ஒரு கட்டிடம் கட்டி அது மேல் வைக்கலாமா என்று சொன்னால், விவசாயிகள் அந்த பட்டியை 4 நாளுக்கு ஒரு முறை வேறு இடத்திற்கு மாற்றுகிறார்கள். எனவே அப்படி நிரந்தரமாக கட்டுவதற்கான வாய்ப்பும் இல்லாமல் இருக்கிறது. எனவேதான் நாங்கள் ஒரு மாடலாக இப்பொழுது ஒன்றை நாங்கள் தயார் செய்து இங்கே வைத்திருக்கிறோம். அதிலே நாங்கள் பார்த்தவரை அதிலே நாய் தோண்டி உள்ளே போவதற்கான வாய்ப்பு இருக்காது என்று நாங்கள் நம்புகிறோம். சில நாய்கள் மேலே எகிரி கொடுத்து ஏறத்தாழ 6 அடி உயரம் அதை வைத்திருக்கிறோம். அதையும் தாண்டி கூட போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று தாய்மார்கள் இங்கே சொன்னார்கள். அதற்கும் இப்பொழுது
உள்ளே போகாமல் தடுப்பதற்கு ஒரு ஏற்பாட்டை செய்ய வேண்டும் என்று நாங்கள் செய்திருக்கிறோம். இது கூட ஒரு டெமோவுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இது எந்த அளவிற்கு அவர்களுக்கு பயன்படும் என்பதை அவர்கள் தான் பார்த்து சொல்ல வேண்டும். ஏறத்தாழ ஒரு 1.5-2 அடி அகலத்திற்கு வைத்திருக்கிறோம். அதை அந்த அளவுக்கு பறித்து உள்ளே போவதற்கான வாய்ப்பு இல்லை என்றுதான் நாங்கள் நம்புகிறோம். அதற்கும் கூட வேறொரு சின்ன ஏற்பாடும் செய்யப்பட்டு அவர் போனால் ஒரு கம்பி அதை தடுக்கும் என்ற அளவிற்கு ஒரு ஏற்பாடு செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இதையெல்லாம் பயன்படுத்தி பார்த்துவிட்டு அதற்கு பின்னாலே இதில் என்ன மாற்றம் தேவை என்பதை பார்த்து அவர்களுக்கு இது ஒரு அடையாளமாக இதை போல செய்யுங்கள் என்று சொல்லுவதற்காக இதை நாங்கள் இப்பொழுது செய்து இங்கே வைத்திருக்கிறோம். ஒரு இடத்துல பார்த்தோம், மிக அருமையாக கம்பியிலேயே போட்டிருக்கிறார்கள். அது மிக பாதுகாப்பாக இருக்கிறது. ஆனால் வைக்கிற பொழுது தரையிலே வைத்து விட்டார்கள். தரையிலே வைத்த பின்னாலே அந்த தரைக்கு கீழே அது பறித்து கொண்டு உள்ளே போய்விட்டது. அந்த பட்டி அவ்வளவு ரொம்ப வலுவாக இருந்தாலும் கூட மண்ணை கீழே பறித்து கொண்டு போய்விட்டது. எனவே அவர்கள் நிரந்தர பட்டியாக இருந்தால் கீழே ஒரு 2 அடி ஆழத்திற்கு ஏதாவது கல்லை வைத்து கட்டிவிட்டு அது மேலே அந்த பட்டியை வைத்தால் பாதுகாப்பாக இருக்கும். அல்லது 4 நாட்களுக்கு ஒரு முறை மாற்றுகிற நிலையில இருந்தால் நாங்கள் இப்பொழுது செய்திருக்கிற இந்த பட்டி அவர்களுக்கு பயன்பாடாக இருக்கும். எனவே அந்த வகையிலே இன்றைக்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களோடு நாங்கள் பேசி இருக்கிறோம். இது என்ன முடியும், இதில் என்னென்ன அவர்கள் செய்ய முடியும் என்பதை பார்ப்பதற்காக இப்பொழுது ஏற்பாடு செய்யப்படும். இல்ல, இப்போ அந்த இறந்து விட்ட அந்த ஆடுகளுக்கு, கொல்லப்பட்ட ஆடுகளுக்கு மட்டும் நிவாரணம் கொடுப்பதற்கு முதலமைச்சர் இடத்திலே பேசப்பட்டிருக்கிறது. இந்த பட்டியை பற்றி நாங்கள் இன்னும் எதுவும் பேசவில்லை. காரணம், இது எப்படி செய்தால் சரியாக இருக்கும் என்று ஒரு அடையாளப்படுத்துவதற்காகத்தான் நாங்கள் இதை செய்தோம். இதிலேயே இன்னும் சில மாற்றங்கள் தேவைப்படுகிறது. அதை பற்றி தனியாகத்தான் பேசி முடியும். இல்ல, அது நாங்க இருக்கிற திங்ஸ் எல்லாம் வச்சு செஞ்சோம். அது செலவு ஒரு 60,000 ரூபாய்க்கு பக்கமா வருது. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு. அதை பார்த்துட்டு அப்புறம் நாங்க இன்னும் கொஞ்சம் இல்ல அதெல்லாம் சொல்லிடுவோம். அதற்குண்டான முடிவை அரசில இருந்து எடுத்து அனுப்புவார்கள். இதுவரை எத்தனை ஆடுகள் வெறிநாய்களால் கடித்து கொல்லப்பட்டிருக்கு? எனக்கு சரியான கணக்கு இல்லை. அது ஒரு 200-300 ஆடுகள் இருக்கும் என்று ஒரு கணக்கு. அது சரியான கணக்கு என்னிடத்துல இல்லை. ஒரு 300 ஆடுகளுக்கு மேலே 400 வரை இருக்கும் என்று. ஈரோடு மாநகராட்சியில தொடர்ந்து மனிதர்களை நாய்கள் துரத்தக்கூடிய அவல நிலை, குறிப்பா இரவு நேரங்கள்ல மனிதர்கள் நடமாடவே முடியாத ஒரு சூழல் தான் இருக்கு. இதுக்கு ஏதாவது நடவடிக்கை இருக்குமா? என்ன பண்ண போறீங்க? இல்ல, அதுதான் இப்போ இந்த மாதிரி தெரு நாய்கள் எங்க பொதுமக்களையும் குழந்தைகளை கூட கடித்து விடுகிறது. பொதுமக்களையும் இது போல ஆடுகள் போன்றவற்றையும் பாதிக்கிற அளவிற்கு இருக்கிறதோ அந்த இடத்துல இருக்கிற நாய்களை பிடிப்பதற்கான ஒரு ஏற்பாட்டை இது சட்ட விதிகளுக்கு உட்பட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. எனவே நான் பிடிச்சிருவேன்னு இப்ப சொன்னாக்க என்னத்தான் பிடிப்பாங்க. அதனால சட்ட விதிகளுக்கு உட்பட்டு ஏன் நீதிமன்றம் இப்படி சொல்லுகிறது? இந்த வெறிநாய் என்பது 100 நாய் இருந்தால் ஒரு 5 நாய் வெறிநாய். எனவே இதையெல்லாம் கொல்ல வேண்டும் என்று சொல்லிவிட்டாலோ பிடிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டாலோ இன்னசென்டா இருக்கிற 95 நாய்கள் பாதிக்கப்படும் என்பதுதான் நீதிமன்றத்துடைய கருத்தாக வெளிப்பட்டிருக்கிறது. எனவே அதை பகுத்து பார்த்து அதற்கேற்ப நடவடிக்கை எடுப்பதற்கு லோக்கல் பாடியில் இருக்கிற நிர்வாகிகளுக்கு, அதிகாரிகளுக்கு நாங்கள் சொல்லி இருக்கிறோம். அதன் மூலமாக நாங்கள் இல்ல, அது பர்த் கண்ட்ரோல் இல்ல, அதுல இந்த கேட்டகரி வரல. அது புயல் மலைச்சரிவு ஏற்பட்டு அதுலதான் இருக்கு. அதுலதான் அந்த மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க என்னென்ன பர்பஸ் கொடுக்கலான்ட்டு. அதுல இந்த மாதிரி நாய்க்கடியோ அல்லது மற்றதுக்கோ கொடுப்பதற்கு ப்ரொவிஷன் இல்லை. அதைத்தான் இப்பொழுது சேர்க்க வேண்டும் என்று கேட்டிருக்கோம். இல்ல, அனிமல் பர்த் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. நாம நினைக்கிறோம், நாம பேசும்போது இந்த ஒரே வேலையை நினைக்கிறோம். 100 வேலை அவருடைய தலைக்கு மேலே இருக்கிறது. எனவே அதை செய்வதற்கு செய்கிறார்கள். அதற்கு பின்னாலே ஏதாவது கொஞ்சம் தடைபட்டு விடுகிறது. அதை இப்பொழுது வேகப்படுத்துவதற்கு மாவட்ட ஆட்சித்தலைவரும் கமிஷனர் மற்ற அதிகாரிகள் அதற்கான நடவடிக்கை எடுக்கிறாங்க. அது அப்புறம் பழகிக்கும். அது நம்ம நினைக்கிறோம். இப்போ இந்த ட்ரெயின் போகுதுல அந்த சத்தத்துல நம்ம பக்கத்துல போய்
அதுக்கு பக்கத்துல இருக்கிற வீட்டுல நான் போய் படுத்தோம்னா தூக்கம் வராது. ஆனா அந்த பக்கத்து வீட்டுல எப்போ இருக்கிறவங்களுக்கு அந்த ட்ரெயின் சத்தம் இல்லைன்னா தூக்கம் வராது. இது மாதிரி பழகிடுறாங்க. பள்ளி பழகி இருக்குல்ல, சரி ஓடும். நம்ம அங்க போய் தங்கணும்னா தூங்கவே முடியாது. அந்த ஜனங்க நல்லா தூங்குவாங்க. ஆனா அமாவாசை அன்னைக்கு லீவு, அன்னைக்கு ஒரு ஜனங்களும் தூங்குறது கிடையாது. இது பழக்கமாகுது. ஸ்வச் பாரத் வந்த பின்னால இந்த தெருக்குள்ள குப்பையை போடுறது நின்றுச்சு. அதுக்கு உணவு அது கிடைக்கிறது இல்ல. ஒரு முறை ஹைகோர்ட்டே வந்து கொரோனா பீரியட்ல அவங்களுக்கு உணவு கொடுக்கணும், கார்ப்பரேஷன் டைரக்ஷன் கொடுத்தாங்க. உணவு இல்லாதனால தான் இது மாதிரி செய்யுது. இல்ல, அதாவது உணவு இல்லைங்கிறதுக்காக அது செய்யுதுன்னு எடுத்துக்க முடியாது. உணவு கிடைக்கிறது இல்லைன்னா அவ்வளவு கொழுக்கள்னு இருக்காது. உணவு கிடைக்கிறது, இந்த உணவு கிடைக்காததுனால பிரச்சனை. அதனால அது வந்து நாயை பிடிச்சி கடிச்சு அது சாப்பிடுறதுல இந்த மாதிரி இஷ்யூ இல்ல, அது பழகி இருக்கு. பழகி இருக்கு. தெரிவிக்கும் போது கூட சொல்லுவீங்க 6 மாசமா இந்த பிரச்சனை அரசு நடவடிக்கை எடுக்கிறது. இல்ல, அரசு நடவடிக்கை எடுக்காமல் இல்ல, உடனே அந்த லோக்கல் அதிகாரிகள் அதை கட்டுப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். 6 மாசமா இல்ல, கூடுதலாக நடக்கிறது. 6 மாசத்துக்கு முன்னாடி துவங்கியது ஒவ்வொரு நாளும் கூடுதலாகி போயிருக்கு. இப்ப இந்த 1 மாசமா ரொம்ப கூடுதலாயிருக்கு. அதனாலதான் மாண்பு முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு போகப்பட்டிருக்கிறது. சின்ன சின்ன விஷயத்தை கூட அவர் பார்த்து பண்றாரு. அதனால இதற்கு ஒரு தீர்வை கண்டிப்பாக இந்த அரசாங்கம் ஏற்படுத்தும். மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ஏற்படுத்துவார்.